12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.2 முதல் கணக்கு பார்க்கலாம். 5,2 என்ற புள்ளியில் இருந்து 2x² + 7y² 14 என்ற நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் சமன்பாடுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. நீள்வட்டத்திற்கு வரையப்படக்கூடிய தொடுகோட்டின் சமன்பாட்டிற்குண்டான சூத்திரத்தை எழுதிடுறோம். நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாட்டிற்கான நிபந்தனை y = mx + ±√a² m² + b² இதில் புள்ளி y, x, y என்பது 5,2 என்ற புள்ளிகளை இதில் பிரதியிட்டு, அதே போல் நீள்வட்டத்தின் சமன்பாட்டிலிருந்து a² மதிப்பும் b² மதிப்பும் கணக்கிட்டு பிரதியிடும் பொழுது சாய்வு m மதிப்புகள் நமக்கு கிடைக்கும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீள்வட்டத்தின் சமன்பாடானது 2x² + 7y² 14. நீள்வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடு எனும் பொழுது வலதுபுறம் 1 இருக்கணும். அதாவது x²/a² + y²/b² 1ங்கிற வடிவத்தில் இருக்கணுங்கிறதுனால ஒரு 14ஆல் இதை வகுக்கிறோம். 2x² + 7y² வலதுபுறம் 14/14. 14 கேன்சல் ஆக போக மதிப்பு 1. 1 2 7 2 14, 1 7 7 2 7 14. x² + 7 y²/2 வலதுபுற மதிப்பானது 1 ஆகும். a² என்பது, அதாவது நீள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த எண் டினாமினேட்டரில் பெருசாக இருக்கோ அதுதான் a² மதிப்பு. a² = 7, b² மதிப்பு 2. x, y என்ற புள்ளியையும் a², b² மதிப்புகளையும் சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது இடதுபுறம் y மதிப்பு 2 வலதுபுறம் m தெரியாது. x மதிப்பானது 5 ±√a². a² மதிப்பு 7 பெருக்கல் m² மதிப்பு தெரியாது, அப்படியே எழுதிடுறோம். b² என்பது 2. இதை சுருக்கலாம். 2 = 5m ±√7m² + 2 m இடதுபுறம் கொண்டு வரப்போ -m ஆகும். 2 - m 5m = +/−√7m² + 2. இந்த இடத்துல வலதுபுறம் இருக்கக்கூடிய ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம். வர்க்கப்படுத்தும் பொழுது இடதுபுற மதிப்பு 2 - 5m² +/- வர்க்கப்படுத்தும் பொழுது ப்ளஸ்ன்னு ஆகிடும். வலதுபுற மதிப்பில் 7 √7m² + 2 வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 7m² + 2ன்னு வரும். இடதுபுறம் a - b² சூத்திரத்தை பயன்படுத்தும் பொழுது a² மதிப்பு 2² -2ab 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5m + b² மதிப்பானது 5m² 7m² + 2. அனைத்து மதிப்புகளையுமே சுருக்கி எழுதலாம். 2 பெருக்கல் 2 மதிப்பு 4 -2 பெருக்கல் 2 4 பெருக்கல் 5 20m + 5 பெருக்கல் 5 25m² 7m² + 2. அனைத்து மதிப்புகளுமே ஒரே புறமே கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரப்ப 4 - 20m + 25m² + 7m² இடதுபுறம் வரப்போ -7m² ஆகும். +2 இடதுபுறம் வரப்போ -2 = 0. m² மதிப்பை முதல்ல எழுதும் பொழுது 25 - 7 என்பது 18m². m²க்கு அடுத்து m உறுப்பு எழுதுகிற -20m. 4 - 2 மதிப்பு +2 = 0. ஒரு 2ஆல் வகுக்கிறோம். அப்போ 18m²/2 -20m/2 +2/2 = 0. 9 2 18, 2 20, 2 2 கேன்சல் பண்ண போக 1. எனவே சமன்பாடானது 9m² - 10m + 1 = 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. காரணிப்படுத்தலாம். m² கீழ் 9 மாறிலி மதிப்பு 1ன்னு இருக்குது. இரு எண்களையும் பெருக்கும் பொழுது 9 பெருக்கல் 1 9. பெருக்கும் பொழுது 9ன்னு, கூட்டும் பொழுது m கீழ் -10ன்னு வரணும். எந்த இரு எண்கள் எடுக்கலாம்னா 1 பெருக்கல் 9 -10 கூட்டும் பொழுது வரணுங்கிறதுனால ரெண்டுக்குமே மைனஸ் குறி எடுக்கிறோம். m² கெழுவானது 9 இருக்கிறதுனால 9ஆல் வகுத்துக்கலாம். இப்போ 9 9 கேன்சல் ஆக போக 1. எனவே m - 9 1/9 m - 1ங்கிறது காரணிகளாக அமையும். இரு உறுப்புகளையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தும் பொழுது m - 1/9 = 0, m - 1 = 0. -1/9 ஆனது வலதுபுறம் போகிறப்ப +1/9 ஆகும். m மதிப்பு 1/9. -1 ஆனது வலதுபுறம் போகிறப்ப மதிப்பு +1, m மதிப்பானது +1.
சமன்பாடு இந்த 2 m மதிப்புகளையும், அதாவது சாய்வையும் ஒரு புள்ளியையும் வச்சு தொடுகோடுகளின் சமன்பாடு எப்படி அமைக்கலான்னு பார்க்கலாம். சப்டிவிஷன் 1ல் m = 1/9 புள்ளி 5,2 வச்சு ஒரு புள்ளியும் சாய்வும் தெரிஞ்சதுன்னா நேர்கோட்டின் சமன்பாடு அமைப்பதற்கு உண்டான நிபந்தனை y - y1 = m × x - x1. மதிப்புகளை பிரதியிடலாம். y - y1 இன் மதிப்பு 2, m இன் மதிப்பு 1/9 பெருக்கல் x - x1 5. 9 இடதுபுறம் கொண்டு வரப்ப பெருக்கல்ல வந்துடும். 9 பெருக்கல் y - 2 = 1 பெருக்கல் x - 5. இது சுருக்கும் பொழுது 9y - 9 2 18 = x - 15. அனைத்து மதிப்புகளையும் இடதுபுறமே வைக்கிறப்ப ப்ளஸ் எக்ஸ் இடதுபுறம் வரப்ப மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகும். ப்ளஸ் 9y -18 -5 இடதுபுறம் வரப்ப ப்ளஸ் 5ன்னு ஆகும். முதல் உறுப்பு நமக்கு ப்ளஸில் இருக்கணும். எக்ஸின் மதிப்பு ப்ளஸில் வேணுங்கிறதுனால ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா -x + x ப்ளஸ் 9y ஆனது -9y -18 ப்ளஸ் 5 எனும் பொழுது மதிப்பு -13 -13 மைனஸால் பெருக்கும் பொழுது +13 = 0. அடுத்த நிபந்தனையில் m இன் மதிப்பு 1 புள்ளி 5,2 எடுத்தும் சமன்பாடு நேர்கோட்டின் சமன்பாடானது y - y1 இன் மதிப்பு 2, m இன் மதிப்பு 1, x - x1 இன் மதிப்பானது 5. இதை சுருக்கிறோம். y - 2 = 1ஆல் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான். அனைத்து மதிப்புகளையுமே இடதுபுறமே வைக்கிறப்ப x ப்ளஸ் x இடதுபுறம் வரப்போ -x -5 இடதுபுறம் வரப்போ +5 ப்ளஸ் y - 2 = 0. ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது சுருக்கலாம். முதல்ல -x + y 5 - 2 எனும் பொழுது மதிப்பு 3. எக்ஸின் மதிப்பு ப்ளஸில் வேணுங்கிறதுனால ஒரு மைனஸால் இருபுறமும் பெருக்கும் பொழுது -x + xன்னு ஆகும். ப்ளஸ் y ஆனது -y ப்ளஸ் 3 என்பது -3ன்னு ஆகும் = 0. எனவே தேவையான தொடுகோடுகளின் சமன்பாடு therefore நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் சமன்பாடானது தேவையான தொடுகோடுகளின் சமன்பாடு 2 தொடுகோடுகளின் சமன்பாடுகள் x - 9y + 13 = 0 மற்றும் x - y - 3 = 0 ஆகும்.